அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, உயிர்த்த கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 21 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 19 முடிய. அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 3ஆம் முறையாக காட்சி அளிக்கின்றார். பேதுருவின் வாழ்க்கை நிலைகளை 3 படிகளாக பிரிக்க முடியும். 1, தன்னை நம்பிய நிலை. 2வது, தடுமாறிய நிலை. 3, தற்கையளிப்பு நிலை. தன்னை நம்பிய நிலை ஆன்மீக வாழ்வு பயணத்தில் வரும் முதல் தடை நான் என்னும் அகந்தை, அதாவது தன்னுடைய விருப்பத்துக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதையும் தன்னுடைய பலத்தை நம்பி கடவுளுடைய பலத்தை நிராகரிப்பதையும் இது சுட்டி காட்டுகிறது. யார் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலியேன் என்று வீராப்பாக பேசியது பேதுருவின் இம்மனநிலையை சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் இயேசுவோடு கூட இருந்தவர் இயேசு விருப்பத்திற்கு முதலிடம் கொடுப்பதை விட தன்னுடைய திட்டத்திற்கு முதலிடம் கொடுக்க முனைகின்றார். கடவுளின் திட்டமாகிய சிலுவை சாவை இயேசு முன்னறிவித்த போது, ஐயோ ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம் என்று நிராகரித்து தன்னுடைய திட்டத்தை முன்வைக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நான் என்ற தன்முனைப்பு இருக்கின்ற வரை இறைவனை நம் வாழ்வில் செயல்பட அனுமதிக்க மாட்டோம். ஹென்றி நூவென் என்ற குரு பல ஆன்மீக புத்தகங்களை அழகுற எழுதியவர். அவர் இவ்வாறு கூறுகிறார்: என் ஜெபம், என் முயற்சி, என் வழி என்று நம்முடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்தும் போதுதான் தூயாவின் வழி நடத்தலை கண்டுகொள்ள முடியும். 2வது, தடுமாறிய நிலை. தன்னை நம்பி, தன் பலத்தை நம்பி, தனது திட்டங்களுக்கும் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த பேதுரு விரைவிலேயே தடுமாற ஆரம்பிக்கிறார். யார் புரிந்தாலும் நான் மட்டும் இயேசு விட்டு பிரிய போவதில்லை என்று வாக்களித்தவர் கெத்செமனியில் இயேசு இரத்த வேறு வேர்த்த போது அவரது துன்பத்தில் துணையாக இல்லாமல் உறங்குகின்றார். மும்முறை கொஞ்சம் மனசாட்சியின்றி மறுதளிக்கின்றார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தடுமாற்றத்தை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. அதாவது, இயேசுவின் சிலுவை சாவுக்கு பின் அவரது கொள்கைகளுக்கு சாட்சியாக விளங்குவதை விட்டு தன்னுடைய பழைய மீன்பிடி தொழிலுக்கே திரும்புகிறார். தன்னை மட்டுமே நம்பி தன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதன் தடுமாறுவது தவிர்க்க இயலாதது என்பதே பேதுருவின் வாழ்வு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரில் நம்பிக்கை வைக்காமல் மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை இழந்து புதர் செடிக்கு ஒப்பாவார் என்று எரேமியா கூறுகிறார். 3வது, தற்கையளிப்பு நிலை. தன்னை நம்பியதன் மூலம் தடுமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்தித்த பேதுருவை ஆன்மீக வாழ்வின் அடுத்த நிலையாகிய தற்கையளிப்பு நிலைக்கு இயேசு இட்டு செல்வதை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. சீமோனே, நீ இவர்களை விட என்னை மிகுதியாக அன்பு செய்கிறாயா என்று இயேசுவின் கேள்வியானது. சீமோனே, நீ இங்கிருக்க எல்லா மனிதர்கள் மற்றும் பொருட்களை விட எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை என் பணிக்கு கையளிப்பாயா என்ற தொனியை ஒலிக்கின்றது. தன் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு இறைவன் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் முகமாக ஆம் என்று பேதுரு பதிலளிக்கின்றார். பேதுரு இந்த மனநிலை மாற்றத்தை
இயேசு அழகுற எடுத்துரைக்கின்றார். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வ. தன்னையும் தன் விருப்பத்தையும் இயேசுவிடம் கையளித்த பேதுரு இயேசுவை தன் வாழ்வின் மையம், அவரின்றி ஒன்றுமில்லை என்று உணர்கின்றார். அதை போதிக்கின்றார். உயிர்த்த கிறிஸ்துக்கு சான்று பகர்வதை இன்றைய நற்செய்தி கடைசியில் தெளிவாக குறிப்பிடுகின்றது. இன்றைய முதல் வாசக பின்னணியிலே இயேசு உயிர்த்த பிறகும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த திருத்தூதர்களுக்கு இயேசு பல முறை தோன்றி அவர்களை தேற்றுகின்றார். எனினும் தூய ஆவியானவர் வந்ததும் அவர்கள் துணிவு பெறுகிறார்கள். இயேசு மும்முறை மறுதளித்த பேதுரு இப்போது யாருக்கும் அஞ்சாமல் இயேசு பற்றி அறிவிக்கின்றார். இதனால் ஆத்திரமடைந்த தலைமை குருக்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இங்கு துணிச்சலை பார்க்கின்றோம். இயேசு அனுபவம் சிறப்பாக பெற்ற பேதுரு துணிச்சலோடு சான்று பகர்கின்றார். நம்முடைய வாழ்விலும் இந்த துணிச்சல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைய இரண்டாவது வாசக பின்னணி பேரரசரை கடவுளாக வணங்கும் மக்களுக்கு ரோமை பேரரசுக்கு பல மடங்கு மேலானவர் உண்மை கடவுள் என்பதை காட்ட அரியணையில் வீட்டிற்கு கடவுளை அறிமுகப்படுத்துகிறார் ஆசிரியர் யோவான். கடவுளால் அனுப்பப்பட்ட அவரது மகன் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாக இரண்டாவதாக அறிமுகப்படுத்துகிறார். அவர் தன்னையே அர்ப்பணிக்கும் ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, போராடும் ஆட்டுக்குட்டி என அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்விலும் உயிர்த்த கிறிஸ்துடைய அனுபவத்தை திடமாக அறிவிக்க சான்று பகர நாம் கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் உயிர்த்த கிறிஸ்து அனுபவத்தோடு சான்று பகர்கின்றேனா? துன்பத்தின் மத்தியிலும் துணிச்சலோடு சான்று பகர்கின்றேனா? மீண்டும் மீண்டும் என்னை புதுப்பித்துக் கொண்டு உயிர்த்த கிறிஸ்துக்கு சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்து அனுபவத்தோடு சான்று பகரவும், துன்பத்தின் மத்தியிலும் துணிச்சலோடு சான்று பகரவும், மீண்டும் மீண்டும் எங்களை புதுப்பித்துக் கொண்டு உயிர்த்த கிறிஸ்து சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.